65 வயதிலும் ராஜா மாதிரி வாழும் பாலகிருஷ்ணா. இத்தனை கோடி சொத்து இருக்கா? தெலுங்கு திரையுலகத்தின் முன்னணி நடிகரும் மறைந்த முன்னாள் ஆந்திர முதல்வருமான டி ராமாவின் மகனான நத்தமுரி பாலகிருஷ்ணாவின் 65வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. காட் ஆஃப் மாசஸ் என பாலகிருஷ்ணாவை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான அகண்டா 2 டீசர் இணையத்தை அலற விட்டுக் கொண்டிருக்கின்றது. கிரைண்டர் மிக்சி என அகண்டா 2 டீசரில் கழுத்தில் சூலத்தை வைத்துக்கொண்டு எதிரிகளை கொன்று குவிக்கும் காட்சிகளை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தும் வருகின்றனர். 65 வயதாகும் பாலகிருஷ்ணா கைவசம் உள்ள சொத்து மதிப்பு குறித்த தகவல்களும், கிலோ கணக்கில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளும் அவர் வைத்திருப்பது பற்றியும் தகவல் வெளியாகியுள்ளது. டோலிவுட் திரையுலகின் பல முன்னணி நடிகர்கள் சென்னையில் பிறந்துள்ளனர். அவர்களுக்கும் தமிழ் மொழியும் நன்றாகவே தெரியும். அந்த காலத்தில் சென்னையில் தான் அதிகப்படியான படப்பிடிப்பு ஸ்டுடியோக்கள் இருந்த நிலையில் தெலுங்கு நடிகர்கள் சென்னையிலேயே அதிகம் வசித்துள்ளனர். டி ராமாராவுக்கு மகனாக 1960ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி பிறந்தார். தனது 65வது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடி வருகிறார். இந்த ஆண்டு நடிகர் அஜித்குமாருக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வீரசிம்ஹா ரெட்டி படத்திற்கு 12 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிக் கொண்டிருந்த பாலகிருஷ்ணா அகண்டா 2 படத்திற்கு அதிகப்படியாக 30 கோடி ரூபாயாக தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளார். அகண்டா முதல் பாகம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் இந்த ஆண்டு வெளியான டக்கு மகாராஜ் படமும் அவருக்கு 100 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டிய படமாக அமைந்தது. இந்த நிலையில் அதிரடியாக தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளார். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வரும் பாலையாவிற்கு ஒட்டுமொத்தமாக 430 கோடி வரை சொத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அவரிடம் 6 கிலோ அளவிற்கு தங்க நகைகளும் 156 கிலோ வெள்ளியும் 580 கேரட் வைரமும் சொத்தாக இருப்பதாக தெலுங்கு மீடியாக்கள் தகவல் தெரிவித்துள்ளன.